ஹலோ காய்ஸ், பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் குடும்பத்தோட சித்திரக்குள்ள போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பூக்கடலாம் இருந்துச்சு. அங்கே பாருங்க, இன்னும் அவ்வளோதான் போயிட்டுருக்கேன். இப்போ தான் ஒரு ஜாலியாக இருக்க போதுங்க. இப்போ ஒரு ஃபன்னாக தான் இருக்க போது. குடும்பத்தோட கோயில் வந்துட்டோம். இங்கே பாருங்க, வண்டி நிற்கிறதுக்கு எவ்வளோ கூட வருவாங்க, எத்தனை பேர் இருந்திருக்காங்க பாருங்க, எத்தனை மக்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. அங்கே நேராக பார்த்தீங்கன்னா பாருங்க, அப்படியே அங்கே வந்து அன்னதானம் போடுறாங்க, சாப்பாடு எல்லாமே இங்கே இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வந்து பாருங்கள், குடும்பத்தோடு வருங்க. வந்தீங்கன்னா இந்த மாதிரி குரங்குட்டிங்கன்னா பார்க்கலாம். இந்த சித்திர கோயிலில் நான் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னாவே குரங்கு தாங்க அங்கங்கே இருக்கும். பாருங்க, அங்கே பாருங்க, இங்கே பைக்கு மேலே ஒரு குரங்கு இருக்குது. இந்த மாதிரி குடும்பத்தோடு நீங்கள் வந்து இந்த குரங்கு குட்டிங்கன்னா பார்க்கலாம். குட்டிங்களோட சந்தோஷமாக இருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி குடும்பத்தோடு போய் ஜாலியாக இந்த மாதிரி போனீங்க அப்படின்ட்டு ஒரு அர்த்தத்துக்காக ஒரு லைக் போட்டுட்ருங்க. இங்கே பாருங்க வண்டி மேலே ஏறி குச்சிட்ருக்கு குரங்கு. இன்னும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது காடு, இந்த பக்கம் சைட்லாம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா குரங்குலாம் இருக்குது. சரி, இதுக்கெலாம் அவ்வளோலாம் போகணும் அப்படின்ட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போயாச்சு. சரி போகலாம் அப்படின்ட்டு, சரி போகிறதுக்கு முன்னாடி ஒரு அக்காட்ட பூ வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு, அக்கா சீக்கிரம் பூ வேணுங்கா அப்படின்ட்டு அந்த அக்காட்டையும் பூ கிடச்சி அந்த அக்கா தட்டில் வாங்கி எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்துட்டார். சரி கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு எல்லாம் போயாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கூட்டமாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், கியூவாக நிற்கிறாங்க. லைன் ரொம்ப நிறையா லைனாக இருக்குங்க. சரி இன்றைக்கி நெசிக்கு போகிறோங்க அப்படின்ட்டு நாங்களும் சரி சீக்கிரம் போகலாம் அப்படின்ட்டு நின்றுட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா பக்கத்தாலேயே இவர் இருந்தார். சரி காசு இல்லை அப்புறம்ட்டு எங்கள் அம்மா போய் கொடுத்துட்டாங்க காசு. இங்கே பாருங்கள் எவ்வளோ லைன் பாருங்கள். இங்கே பாருங்கள் இப்போ ஐயோ சரி. அப்புறம் இந்தவும் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருந்துச்சு. இந்தவும் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா நாங்கள் மொட்டை அடிக்கிறது. இங்கே மொட்டை அடிச்சுட்டு வந்து இங்கே தான் தண்ணி ஊற்றுவோம் கிணறுல. இந்த மாதிரி கிணறு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க. அதோட இந்த மாதிரி பசங்க கூட போய் நீங்கள் இந்த மாதிரி கிணத்துல குளிச்சுருந்தீங்கனாலும் ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. முக்கியமாக இந்த மாதிரி குடும்பத்தோட போய் இந்த மாதிரி ஒரு கோயிலில் இந்த மாதிரி மொட்டை அடித்து இந்த மாதிரி கிணத்துல தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஜாலியாக இருக்கணுங்க. சரி போனதுக்காச்சும் போய் காலாச்சும் கழுவிட்டு வரலான்ட்டு அது போய் கழுவியாச்சுங்க. அது போயிட்டு மறுபடியும் இங்கே வந்து பாம்பு இது உத்தரவு இருந்துச்சுங்க. அங்கேயும் சாமி கும்பிட்டு போகலான்ட்டு அமைதியாக சரி எங்கள் அப்பா பூ வச்சுருந்தாரு கையில், அதையும் போட்டு சரி சாமி கும்பிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு இந்த வந்தாச்சு. நானும் சீக்கிரமாக சாமி பிடுங்கப்பா அப்படின்ட்டு நானும் வெளியே நின்றுருந்தேன். நான் நிறைய டைம் அந்த கோயிலுக்கு வந்துட்டேங்க. அதனால் சரி எங்கள் அப்பாவே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம், திருநீர் மட்டும் எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்ட்டேன். எங்கள் அம்மா எல்லா சாமிக்கும் ஊபத்தி போட்டிருந்தாங்க. ஊபத்தி மஞ்சத்தூள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்ருந்தாங்க. அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. எல்லோரும் வர மக்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. சரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றுற இடத்த சொன்னாங்க. அது ஓரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க. இங்கே சாமிக்கு தேவையான பொருட்கள், உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குங்க. வந்து பாருங்கள், குடும்பத்தோட ஜாலியாக இருக்கும், சரியான ஃபன்னாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சந்தோஷம் அந்த கோயிலில் தான் கிடைக்கும். 5 நிமிஷம் கோயிலில் வந்து உட்காந்து சாமி கும்பிட்டு போங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணுறது. சீக்கிரம் போகலாம். அப்புறம் உடனே கோயிலுக்கு வந்தாச்சு. அங்கே பாருங்கள் எத்தனை அழகான பொம்மைலாம் இருக்குது. சாமி போட்டால் தான் கோயிலுக்கு வந்தால் தாங்க ஒரு நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு கீழே பாருங்கள் எத்தனை மக்கள் உட்காந்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விளக்கெல்லாம் ஊற்றிருக்காங்க. இங்கே பாருங்கள், சரி இங்கேயும் வந்து லைனா அப்படின்ட்டு அங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் நிற்குது. 2 லைன் நிற்குதுங்க. இங்கே பாருந்தா இங்கே விநாயகர் சிலை எல்லாமே இருக்குங்க. பாருங்கள் குரங்குட்டி பாருங்கள், இங்கே 2 குரங்குட்டி பாருங்க. எல்லாம் கீழே உட்காந்துருக்கு. எல்லாம் திருட்டு குரங்குங்க. எல்லாம் உட்காந்துருக்கும் போது ஏதோ பொருள் அந்த கோயிலுக்கு போனால் மட்டும் பத்திரமா வச்சுக்கணுங்க. பத்திரமா பொருள்லாம் நாம் ரோப்புலாம் பத்திரமா வச்சுக்கணும். அந்த மாதிரி குரங்குலாம் இருக்குது. நீங்கள் கீழே தரையில் வச்சிங்கன்னா டபக்குன்னு வந்து தூக்கிட்டு போயிடும். இங்கே பாருங்க பூவை கூட விடுறதில்ல. அது என்ன பண்ணுறது பாவம், அதுக்கு யாரும் சோறு போடுறா நம்மள மாதிரியா? அம்மா சோறு போட்டாலும் வேணான்னு சொல்கிறது. அதுக்கு பாருங்க அவ்வளோதான், நான் வைக்கிற பூவை தான் எடுத்து சாப்பிடுது. அதுக்கு பிடிச்சிருக்கும் போல் கூட எப்படி திங்குது பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் கேங்கில் குரங்கு தினியாக இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்புறம் வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. தின்னுட்டே தான் இருக்கும் போல இந்த குரங்கு. போங்கப்பா, இந்த குரங்கு எவ்வளோ நேரம் பார்க்குறது, வேறு குரங்கு பார்க்கலாமா அப்படின்ட்டு சொன்னாங்க அம்மாட்டா. இருறா இந்த குரங்கு எவ்வளோ நேரம் திங்கும் படியும் பார்க்கலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா சரி பாருங்க அப்படின்ட்டு இடி எடுத்துகிட்டு இருந்தோம். ஆடாடாடா எப்படி திங்குது பாருங்க. பல நாள் பசி போலையே, பல நாள் பசி அடங்காதுமாங்க, அந்த மாதிரி போச்சு. திங்கவே தின்னுட்டே இருக்குதுங்க. எல்லாத்தையும் எங்களை பயம். சரி வாழைப்பழம் கொடுக்கலான்னு பார்த்தா அது என்ன எங்களுக்கு கடிக்கிற மாதிரி வருது. அதனால் நாங்கள் அதுக்கிட்ட பக்கமே போகல. ஆனால் வீடியோ முன்னாடி இருந்து எடுத்துக்கிட்டோம். பாருங்க
தின்னுட்டே இருக்குங்க. அப்புறம் என்னங்க அவ்வளோதான், எல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் சந்தோஷமாக போய் சந்தோஷமாக குடும்பத்தோட போய் ஜாலியாக இருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.